வணக்கம் மாணவர்களே. கெட் ரெடி டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்கு அரசியலமைப்பு மற்றும் உச்சநீதிமன்றத்தின் முக்கிய வழக்குகள் மிகவும் முக்கியமானவை. ஒரு வழக்கு, ஒரு தீர்ப்பு, அது இந்திய அரசியலமைப்பின் ஒரு முக்கிய கோட்பாட்டையே மாற்றியிருக்கலாம். அப்படிப்பட்ட 25க்கும் மேற்பட்ட மிக முக்கியமான உச்சநீதிமன்ற வழக்குகள், அவற்றின் ஆண்டு, முக்கிய தீர்ப்பு மற்றும் தேர்வில் கேட்கக்கூடிய தகவல்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இறுதியில் உங்களுக்கு ஒரு சிறிய டிஎன்பிஎஸ்சி சல்லேஞ்ச் கொஸ்டின் காத்திருக்கிறது. சங்கரி பிரசாத் வழக்கு 1951 முதலில் பார்க்க வேண்டிய முக்கியமான வழக்கு. சங்கரி பிரசாத் எதிராக யூனியன் ஆஃப் இந்தியா 1951. இந்த வழக்கில் அரசியலமைப்பை திருத்தும் பாராளுமன்றத்தின் அதிகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் முக்கியமான தீர்ப்பை வழங்கியது. அரசியலமைப்பு திருத்தம் மூலம் அடிப்படை உரிமைகளை மாற்ற முடியும் என்று அப்போது நீதிமன்றம் கருதியது. டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட். அரசியலமைப்பு திருத்த அதிகாரம் தொடர்பான ஆரம்பகால முக்கிய வழக்கு. இரண்டாவது சஜ்ஜன் சிங் வழக்கு 1965 அடுத்த முக்கியமான வழக்கு. சஜ்ஜன் சிங் எதிராக ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 1965. இந்த வழக்கும் பாராளுமன்றத்தின் அரசியலமைப்பு திருத்த அதிகாரம் தொடர்பான விவாதத்தில் முக்கியமான இடத்தை பெற்றது. மூன்றாவது கோலக்நாத் வழக்கு 1967. இப்போது மிகவும் முக்கியமான வழக்குக்கு வருகிறோம். ஐசி கோலக்நாத் எதிராக ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1967. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் பாராளுமன்றம் அடிப்படை உரிமைகளை பாதிக்கும் வகையில் அரசியலமைப்பை திருத்த முடியாது என்று தீர்ப்பளித்தது. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு முக்கியம். கோலக்நாத் வழக்கு 1967 அடிப்படை உரிமைகள் மற்றும் அரசியலமைப்பு திருத்த அதிகாரம். நான்காவது கேசவானந்த பாரதி வழக்கு 1973. இப்போது இந்திய அரசியலமைப்பு சட்ட வரலாற்றில் மிகவும் முக்கியமான வழக்குகளில் ஒன்றை பார்க்கலாம். கேசவானந்த பாரதி எதிராக ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973. இந்த வழக்கில்தான் உச்சநீதிமன்றம் புகழ்பெற்ற பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின், அதாவது அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டை உருவாக்கியது. பாராளுமன்றத்திற்கு அரசியலமைப்பை திருத்தும் அதிகாரம் உள்ளது. ஆனால் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பையே அழிக்கும் வகையில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. இந்த தீர்ப்பு 13 நீதிபதிகள் கொண்ட அரசியலமைப்பு அமர்வால் வழங்கப்பட்டது. 7-6 என்ற பெரும்பான்மை தீர்ப்பில் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு நிறுவப்பட்டது. டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட். கேசவானந்த பாரதி 1973 பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின். இந்த ஒரு இணைப்பை மறக்காதீர்கள். 5. இந்திரா காந்தி தேர்தல் வழக்கு 1975. இந்திரா நெஹ்ரு காந்தி vs ராஜ்நரைன் 1975. இந்த வழக்கு தேர்தல் மற்றும் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு தொடர்பாக முக்கியமான தீர்ப்பை உருவாக்கியது. டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட். தேர்தல் தொடர்பான அரசியலமைப்பு சட்ட விவாதத்தில் முக்கியமான வழக்கு. 6வது மேனகா காந்தி வழக்கு 1978. அடுத்து மிகவும் முக்கியமான வழக்கு. மன்யகா காந்தி எதிராக யூனியன் ஆஃப் இந்தியா 1978. இந்த வழக்கு ஆர்டிகிள் 21 உயிர் மற்றும் தனிநபர் சுதந்திரம் தொடர்பாக மிகவும் முக்கியமானது. உயிர் மற்றும் தனிநபர் சுதந்திரத்தை பறிக்கும் நடைமுறை வெறும் சட்டப்படி இருப்பது மட்டும் போதாது. அது நியாயமானது, நேர்மையானது மற்றும் நியாயத்தன்மை கொண்டது ஆக இருக்க வேண்டும் என்ற அரசியலமைப்பு சட்ட புரிதலை இந்த தீர்ப்பு வலுப்படுத்தியது. மேலும் ஆர்டிகிள்ஸ் 14, 19 மற்றும் 20 ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்ற அணுகுமுறையையும் இந்த வழக்கு வலுப்படுத்தியது. டிஎன்பிஎஸ்சி ஷார்ட் கட். மேனகா காந்தி 1978. ஆர்டிகிள் 21. 7. மினர்வா மில்ஸ் வழக்கு 1980. மினர்வா மில்ஸ் எதிராக யூனியன் ஆஃப் இந்தியா 1980. இந்த வழக்கில் பாராளுமன்றத்தின் அரசியலமைப்பு திருத்த அதிகாரத்திற்கு வரம்புகள் இருப்பது மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. ஜுடிஷியல் ரிவ்யூ மற்றும் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு ஆகியவை முக்கியத்துவம் பெற்றன. ஷார்ட் கட். மினிவரா மில்ஸ் 2 பேசிக் ஸ்ட்ரக்சர் பிளஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ. 8வது வாமன் ராவ் வழக்கு 1981. வாமன் ராவ் vs யூனியன் ஆஃப் இந்தியா 1981. அரசியலமைப்பின் 9வது அட்டவணையில் உள்ள சட்டங்களுக்கும் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டுக்கும் இடையிலான தொடர்பை புரிந்து கொள்ள இந்த வழக்கு முக்கியமானது. 9வது இந்திரா சாவ்னி வழக்கு 1992. இப்போது இடஒதுக்கீடு தொடர்பான மிக முக்கியமான வழக்கிற்கு வருகிறோம்.
இந்திரா சாவ்னியை எதிராக யூனியன் ஆஃப் இந்தியா 1992. இந்த வழக்கு பொதுவாக மண்டல் கேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஓபிசி இடஒதுக்கீடு தொடர்பான முக்கிய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது. மேலும் இடஒதுக்கீடு தொடர்பான 50% வரம்பு மற்றும் கிரீமி லேயர் போன்ற கருத்துக்கள் முக்கியத்துவம் பெற்றன. டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் இந்திரா சாவ்னை 1992 மாண்டல் பிளஸ் ஓபிசி ரிசர்வேஷன். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தின் முக்கிய வழக்குகள் பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளது. கிஹோட்டோ ஹோலோஹன் வழக்கு 1992 கிஹோட்டோ ஹோலோஹன் எதிராக ஜாக்கில் ஹு 1992. இது ஆன்டி டிஃபெக்ஷன் லோ, அதாவது கட்சி தாவல் தடுப்புச் சட்டம் தொடர்பான முக்கிய வழக்கு. டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் கிஹோதோ ஹோலோஹான் டு ஆன்டி டிஃபெக்ஷன் லோ. 11வது உன்னிகிருஷ்ணன் வழக்கு 1993 உன்னிகிருஷ்ணன் எதிராக ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேசம் 1993. கல்வி உரிமை தொடர்பாக இந்த வழக்கு மிகவும் முக்கியமானது. பின்னர் கல்வி உரிமை அரசியலமைப்பில் ஆர்டிகிள் 21A ஆக இடம்பெறுவதற்கான அரசியலமைப்பு சட்ட வளர்ச்சியில் இந்த வழக்கு முக்கிய பங்கு வகித்தது. ஷார்ட்கட் உன்னிகிருஷ்ணன் ரைட் டு எஜுகேஷன். 12வது எஸ்.ஆர். பொம்மை வழக்கு 1994 டிஎன்பிஎஸ் சி தேர்வுகளில் மிகவும் முக்கியமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய வழக்கு. எஸ்.ஆர். பொம்மை எதிராக யூனியன் ஆஃப் இந்தியா 1994. இந்த வழக்கு ஆர்டிகிள் 356 குடியரசுத் தலைவர் ஆட்சி தொடர்பாக மிகவும் முக்கியமானது. மாநில அரசுகளை கலைப்பதில் மத்திய அரசின் அதிகாரத்திற்கு நீதித்துறை பரிசோதனை இருக்க முடியும் என்பதை இந்த தீர்ப்பு வலுப்படுத்தியது. மேலும் செக்யுலரிசம், அதாவது மதச்சார்பின்மை, அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பின் ஒரு பகுதியாக கருதப்படுவது தொடர்பிலும் இந்த வழக்கு முக்கியமானது. ஷார்ட்கட் எஸ்.ஆர். பொம்மை 1994 ஆர்டிகிள் 356. 13வது விஷாகா வழக்கு 1997 விஷாகா எதிராக ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 1997. பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லையை தடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை உச்சநீதிமன்றம் வழங்கியது. பின்னர் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லையை தடுக்கும் சட்ட வளர்ச்சிக்கு இது முக்கிய அடிப்படையாக அமைந்தது. ஷார்ட்கட் விஷாகா டு ஒர்க் பிளே செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட். 14வது ஐஆர் கோயிலோ வழக்கு 2007 ஐஆர் கோயிலோ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2007. 9வது அட்டவணையில் சேர்க்கப்படும் சட்டங்களும் அவை அடிப்படை கட்டமைப்பை பாதிக்கிறதா என்ற கோணத்தில் நீதித்துறை பரிசோதனைக்கு உட்படலாம் என்ற முக்கியமான கொள்கையை இந்த வழக்கு வலுப்படுத்தியது. டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் 9th ஸ்கெட்யூல் பிளஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர். 15வது அர்னேஷ் குமார் வழக்கு 2014 அர்னேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 2014. கைது செய்வது தொடர்பாக காவல்துறை மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான வழிகாட்டுதல்களை உச்சநீதிமன்றம் வழங்கியது. டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் அரெஸ்ட் கைட்லைன்ஸ். 16. நீதிபதிகள் நியமனம் தொடர்பான என்ஜேஏசி வழக்கு 2015 சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷன் எதிராக யூனியன் ஆஃப் இந்தியா 2015. இந்த வழக்கு என்ஜேஏசி நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கமிஷன் தொடர்பானது. என்ஜேஏசி அமைப்பை உருவாக்கிய அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் சட்டத்தை உச்சநீதிமன்றம் செல்லாது என தீர்மானித்தது. ஷார்ட்கட் என்ஜேஏசி கேஸ்டாஷ். 2015 ஜுடிஷியல் அப்பாயின்ட்மெண்ட்ஸ். 17வது கேஎஸ் புத்தசாமி வழக்கு 2017. இப்போது நவீன காலத்தின் மிக முக்கியமான தீர்ப்புகளில் ஒன்றுக்கு வருகிறோம். ஜஸ்டிஸ் கேஎஸ் புத்தசாமி எதிராக யூனியன் ஆஃப் இந்தியா 2017. உச்சநீதிமன்றம் தனியுரிமை உரிமை ரைட் டு பிரைவசி என்பது அரசியலமைப்பின் கீழ் பாதுகாக்கப்படும் அடிப்படை உரிமை என்று ஒருமனதாக தீர்ப்பளித்தது. டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் புட்டாஸ்வாமி 2017 ரைட் டு பிரைவசி. 18. நவ்தேஜ் சிங் ஜோஹர் வழக்கு 2018. நவ்தேஜ் சிங் ஜோஹர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018. இந்த தீர்ப்பு இந்திய குற்றவியல் சட்டத்தின் செக்ஷன் 377 தொடர்பான அரசியலமைப்பு சட்ட பிரச்சினையில் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. தனிநபரின் கண்ணியம், தனிநபர் சுதந்திரம் மற்றும் சமத்துவம் போன்ற அரசியலமைப்பு சட்ட மதிப்புகள் இந்த வழக்கில் முக்கியத்துவம் பெற்றன. 19வது ஷபீனா கான் சபரிமலை தொடர்பான தீர்ப்புகள் சமத்துவம், மதச்சார்பின்மை, மத சுதந்திரம் மற்றும் பெண்களின் உரிமைகள் தொடர்பான பல முக்கியமான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டுள்ளன.
டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வழக்கின் பெயர் மட்டுமல்லாமல் வழக்கு என்பது முக்கிய தீர்ப்பு என்ற இணைப்பை நினைவில் வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம். 20. காமன் காஸ் வழக்கு காமன் காஸ் vs யூனியன் ஆஃப் இந்தியா 2018. உயிரின் இறுதிக்கட்டத்தில் மருத்துவ சிகிச்சை தொடர்பான முடிவுகள், லிவிங் வில் மற்றும் பேசிவ் யூதனிசியா தொடர்பான முக்கியமான சட்டக் கொள்கைகளை இந்த தீர்ப்பு எடுத்துரைத்தது. டிஎன்பிஎஸ்சி குவிக் ரிவிஷன். சரி மாணவர்களே, இப்போது நாம் பார்த்த முக்கிய வழக்குகளை ஒரே வரியில் நினைவில் வைத்துக் கொள்வோம். கோலக்நாத் 1967 அடிப்படை உரிமைகள். கேசவானந்த பாரதி 1973 பேசிஸ் ஸ்ட்ரக்சர். மனேகா காந்தி 1978 Article 21. Minerva Mills 1980 Basic Structure. Indra Sawhney 1992 OBC Reservation. Kihoto Holohan 1992 Anti-Defection. Onni Krishnan 1993 கல்வி உரிமை. எஸ்.ஆர். பொம்மை 1994 ஆர்டிகிள் 356 விஷாக்கா 1990. 7 பணியிட பாலியல் தொல்லை தடுப்பு. ஐ.ஆர். கோயிலோ 2007 9th ஷெட்யூல் புட்டஸ்வாமி 2017 ரைட் டு பிரைவசி நவ்தேஜ் சிங் ஜோஹர் 2018 செக்ஷன் 377 தொடர்பான முக்கிய தீர்ப்பு. டிஎன்பிஎஸ் சி சேலஞ்ச் கொஸ்டின். இப்போது உங்களுக்கான கேள்வி. அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு எந்த வழக்கில் நிறுவப்பட்டது? ஏ. கோலக்நாத் கேஸ். பி. கேசவானந்த பாரதி கேஸ். சி. மினிவரா மில்ஸ் கேஸ். டி. எஸ்.ஆர். பொம்மை கேஸ். உங்கள் பதிலை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மாணவர்களே, டிஎன்பிஎஸ்சி தேர்வில் முக்கிய வழக்குகள் கேட்கப்படும் போது வழக்கின் பெயரை மட்டும் தெரிந்து வைத்திருப்பது போதாது. வழக்கு டாஷ் முக்கிய தீர்ப்பு இந்த மூன்றையும் இணைத்து படித்தால் கேள்விகளை மிக எளிதாக எதிர்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற தேர்வுக்கு பயன்படும் முக்கியமான தகவல்களுக்கு கெட் ரெடி டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள டிஎன்பிஎஸ்சி வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.